முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். மருந்தை உணவாக்காதே, உணவே மருந்தாக்கு. பார்த்தீங்களா, நல்ல வாசகமாக சொல்லியிருக்காங்க. யாருக்கு அன்னைக்கெல்லாம் அது கசப்பாக இருக்கும். இந்த மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் ஒன்றுவாங்க இல்லையா, ரொம்ப அந்த வார்த்தையில் கேட்டால் அட்வைஸ்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவ்வளோ அழகான போக்கு. அது அட்வைஸ் இல்லை சார், அனுபவ மொழி. அவங்க பட்டது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். ஏன் ரெண்டை மட்டும் அழுத்தி சொன்னாங்க? ரெண்டும் அவ்வளோ ஒரு கஷ்டம். அது மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் பாருங்களேன். ஆரோக்கியம் சொல்கிறோம்ல, எங்கள் தாத்தா 85 வயசு வரைக்கும், எங்கள் பாட்டி 110 வயசு இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் நம்மளுக்கு வரலைன்னா சின்ன சின்ன இடத்துல தான் மிஸ் பண்ணியிருக்கேன் சார். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரம் பார்க்கலாம், கண் கூர்மை, சளிக்கு தூதுவலை, மேனிக்கு உடல் மேனிக்கு குப்பை மேனி, அதுலேயும் குப்பை மேனி வருவார். அது சோத்து கத்தாழை கிடையாதான், சுகத்து கத்தாழை. சுகத்தை கொடுக்கக்கூடிய, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, எப்படி அழகாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு விளக்கு நம்மளுக்கு தெரியுதா? வெந்தயம், நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். பார்த்தீங்களா, அகத்திக்கிற மாதிரி ஒன்றுக்கு. சீரகம், நம்மளுக்கு ஏதாவது உடலுக்கு முடியாமல் போச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சளி வந்துருச்சுன்னா சீரக தண்ணி போட்டு கொடுப்பாங்க. எதுக்கு அதுக்கு பேர் சீரகம்? இந்த அகம் சீராக இருப்பதற்கு சீரகம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொன்னால் எதை சித்த வைத்திய நிபுணர் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, சேனலில் மாற்றிட்டு போவீங்க. ஆனால் இதான் சார், அவங்க ரொம்ப உணவெல்லாம் எடுத்துக்கல, ரொம்ப மெனக்கு எடுத்துக்கல, ஆஸ்பத்திரியெல்லாம் போகலை. ஆனால் எப்படி 110 வயசு இருந்தாங்கன்னா இதான். 8 மணி நேரம் தூங்குவதே சிறந்த மெடிசின். அதனால தான் நம்ம ஊரில் விருந்து மருந்து 3 நாள். அன்றைக்கெலாம் அந்த விருந்தோம்பல் அழகாக இருந்துச்சு. வள்ளுவருடைய குரல்லே அது உண்டு. வந்த விருந்தினரை உபசரித்து விட்டு அடுத்து வரப்போகிற விருந்தினருக்காக காத்திருக்கும் குடும்பத்தில் அவர்கள் வயலில் நெல் போடாமலே நெல் முளைக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். அது மாதிரி உபசரிக்கிறது அது நம்ம தமிழருக்கு உச்சக்கட்ட பண்பாடு. நம்மளுக்கு சாப்பாடு இருக்கிற இல்லையோ, வந்தவங்களை வரவேற்கிறது. ஆனால் இன்றைக்கி அது மாறிச்சு. பார்த்தீங்களா, நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட விட்டு அளவு பார்ப்பாங்க. இப்போ சன்னல் கதை மட்டும் திறக்கிறது, தொப்புன்னு யார் ஒருத்தரும் இல்லை போங்க. அன்றைக்கி என்ன ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்க, அதான விருந்தோம்பல். அன்றைக்கி 2 ரூபா உட்காந்தா என்ன பேசுனாங்க? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள, என்ன சொத்து சோகம் எப்படி, இடமெல்லாம் எப்படி, சம்பளம் எப்படி வாங்குறாரு, என்ன குழந்தை, எவ்வளோ பீஸ் கட்டிங்க, என்ன படிக்கிறேன், எத்தனை மார்க்கு. இன்றைக்கி 2 பேருக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. 2 ரூபா உட்காந்து என்ன பேசுகிறது? உங்களுக்கு எவ்வளவு? நம்மளுக்கு 400, உங்களுக்கு 600. இதை சொன்னாலே பயங்கரம். நான்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் கேட்குறான், என்னண்ணே சுகரா? இல்லைண்ணே, போனே, ஆனால் அவங்களுக்கு வந்திருக்குண்ணே. எனக்கு வரன்றது அவனுக்கு ஒரு ஆசை. இல்லைண்ணே, நல்லா செக் பண்ணிட்டேன். அதெல்லாம் எல்லா லேப்லையும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு லேப்பில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூரி எனக்கு இருந்தால் தான் விடுவேன்ற அளவு வந்துட்டேன். அதனால் வெறுமனே நல்லா என் பையன் படிப்பேன் சார், நல்ல மார்க் எடுப்பேன். ஆனால் பரீட்சை கால போய் தூங்கிடுறான், டயர்டாகிடுறேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே இப்படி ஆகிடுதுங்க. 14 குழந்தை பார்த்தாங்க சார், 14 குழந்தை எங்கள் வீட்டிலே, எங்கள் அம்மா அவங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2.5 லட்ச ரூபா செலவழிச்சு. காட்ராசான்னு கிராமத்தில் பேர் இருக்கும். காட்டுக்கு அவங்களே வேலைக்கு போய் அவங்களே தனக்கு பிரசவம் பார்த்துட்டு அவங்களே தான் குழந்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைகளுக்கு பேர் தான் காட்ராஸ். இந்த மாதிரி ஆரோக்கியம் மலிஞ்சிக்கிட்டே வருது. அதை மீண்டும் உயிர் பெறணும்னா பார்த்திங்களா, சாதாரணமாக நிறையா சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு தான் இன்றைக்கி அந்த கீரைனாலே பிடிக்காது. முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில் 7 சத்து பாட்டல் சக்தி சத்தும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைப்பூவில் இன்னும் சக்தி அதிகம். இதெல்லாம் யார் சொன்னால் அந்த விஷயத்துக்கே போகிறதில்ல. அதனால் நல்ல படிப்பு இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல திறமைசாலிய பையன் இருந்தால் கூட ஆரோக்கியம் இல்லைன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இதைத்தான் சொல்கிறேன். அதனால் பழைய முறை, பழைய வாழ்க்கை முறை, பழைய கஞ்சி. இன்னும் சிவகுமார் ஒரு மேடையில் சொல்கிறார் பார்த்தீங்களா, இன்னும் சின்ன வெங்காயம் பழைய கஞ்சி தான் சாப்பிட்றேன் சார், 84 வயசு ஆச்சு, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் முன்னோர்கள் சொல்கிறப்ப அதையும் கேட்டுக்கிட்டு, அதனால் பழைய உணவும் பழைய கலாச்சாரம் மட்டும்தான் மனதுக்கு உகந்தது, இதயத்திற்கு இதமானது. அதை ஓரளவு கடைபிடிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.